நாங்கள் இன்னைக்கு வீட்டிலேருந்து கூடலூர் போகலான்னு பிளான் பண்ணோம். இப்போ மசனகுடி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ரைட் சைடு லெஃப்ட் சைட்லையும் யானை பார்க்கலாம், புலி பார்க்கலாம், சிங்கம் பார்க்கலாம். அதான் சிங்கம் இங்கே வண்டிக்குள்ளே தான் பார்க்க முடியும். ஓடி வந்து எத்தனை குரங்கு தான் பின்னாடி திருப்பி நின்னீங்கன்னா ஒரே திருப்பி ஓடி போயிடும். ரைட்டில் ஒன்று இருக்குது. எங்க நல்ல பழைய மாடல் வண்டி. ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்னைக்கு வீட்டிலேருந்து கூடலூர் போகலான்னு பிளான் பண்ணோம். இப்போ மசனகுடி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்கே நம்ம யார் இருக்கா? அங்கே நம்ம டீம் பசங்க இருக்காங்க. டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அங்கே நம்மளோட ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு காட்டி தரோம். ஓகே, போகலாம். ரைட். இவரு நம்ம சூப்பர்வைசர் இருக்காரு, அப்புறம் நம்ம ஓனர் இருக்காரு, வண்டி ஓனர். அவர் தான் நம்ம கூப்பிட்டு போறாரு. பெட்ரோல் காசு ஃப்ரீயா கூட்டிட்டு போறாரு. வாரம் இப்படிதான் கூட்டு போய் எங்களுக்கு சந்தோஷப்படுத்துறாரு. நம்ம கூடலூர் டவுன் போயிட்டு நாங்களும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க, எலெக்ஷன் டைம். ஆனா 2வது வருஷமே பிஞ்சிட்டு போயிடும். 2வது வருஷமே போயிடும். 3 வருஷம் ஓட்டுற மட்டும் தான் ஓட்டுவோம் நாங்க. ரோடு தெரியுதா? சர்ச் லேண்ட் மேனேஜர் கூப்பிட்டியா? சர்ச் லேண்ட் மேனேஜர் மசனகுடி தான் போய் கூப்பிடணும். இல்ல ஆனந்த் சாருக்கு. ஆனந்த் சார் அதான் கூடலூர் போயிட்டு கூப்பிடுவோம். அவர் சொல்லுவாரு. பார்க்கல, லேண்ட் பார்க்கல. ஆமா, ஓகே. நம்ம கூடலூர்ல போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த அவரு நம்ம நேற்று விழுந்தாருல, அவரோட டேடு போறாரு. அவரு பையன் எங்க விழுந்தா டேட் போயிட்டு இருக்காரு. நம்ம ஊர் பஸ், மஞ்ச பஸ், ஒன்லி ஹில்ஸ் ரைடர். 2 சைடு டீ காடா இருக்கும். யானை கூட நிற்கலாம். டக்குனு இஷ்டம் போன் பண்ணி சொல்லி வச்சிருக்கான். ஏய், நீங்க மைசூர் போறாங்களா, நீங்க என்னடா பண்றீங்க? பேசிட்டே தான் இருப்பாரு. வீடியோ பார்த்தோன்னா சைலண்ட் ஆயிடுவாரு. ஆமா, கொஞ்சம் வெக்கமா இருக்குங்க. நான் அந்த ஸ்டார்டிங் தொடங்கி இருக்கிறனாலங்க கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுவேன். ஓகே, ரைட் போனீங்கன்னா ஊட்டி, கீழே போனீங்கன்னா கூடலூர் டவுனு, இதுதான் ஊட்டி ரோடு. ஓகேங்களா? இங்கேருந்து அப்படி பேக்கில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம சார் வீட்டுக்கு போயிடலாம். இந்த ஒரு வீட்டுக்கு இல்லை, நம்ம வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ணிருக்கீங்க? வீடியோ எடிட் பண்ணிருக்கீங்களா? எடிட் போட்டிருக்கோம். ஓ, சூப்பராக செம்மையாக இருக்குது. ஒரு இன்ஸ்டா ஐடி பார்த்துக்குங்க, ஏதாவது ஒரு வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இல்லை, பொருளெல்லாம் வாங்கி மசனகுடி கிளம்பியாச்சு. என்ன வாங்கினீங்க? கர்ச்சிப்பா, மூக்கு துடைக்கிறதுக்கு, விபீனிங், கோல்டு, அப்புறம் மாத்திரை வாங்கினாரு. வேறு என்னடா? நீ என்னடா வாங்கினா? வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேக் ஃபுல்லாக மலை, நடுவோட்ட பின்னாடி ஏடிஎம் பாருங்க. எங்கள் ஊரில் மொபைல் ஏடிஎம். ஊட்டி பஸ் நிற்கிற இடத்துல ப்ரைவேட் பஸ் நிற்குதா? குட்டாப்பி மொபைல் நோண்டிட்டுருக்கான். குட்டாப்பி யானை பார்த்தா மட்டும் தான் பேசுவான். ஓகே, என்ட்ரன்ஸ். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ரைட் சைடு லெஃப்ட் சைட்லையும் யானை பார்க்கலாம், புலி பார்க்கலாம், சிங்கம் பார்க்கலாம். அதான் சிங்கம் இங்கே வண்டிக்குள்ளே தான் பார்க்க முடியும். இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு விலங்குகளை பார்க்கலாம். என்ன விலங்கு? யானை இருக்கும், புலி இருக்கும். இதெல்லாம் எதிர்பார்த்து தானே போவோம். எல்லாம் எதிர்பார்க்குறதாங்க. உங்களுக்கு நான் காட்டி தரேன். மழை அடித்தாதான் எல்லாமே வெளியே இறங்கும். மழை அடிச்சுட்டு தான் இருக்கு 2-3 நாளாக. இன்னைக்கு வெயில் அடிக்குது. காலையில் டைம் வந்திருந்தா ரோடுக்கு, காலையில் சாயந்தரம் டைம் இருந்தால் தண்ணி குடிக்க வருமாம்மா. சைடில் பார்த்துக்கலாம். காலையில் விடிய காலையில் தான் பார்க்க முடியும். நாங்கள் எப்பவுமே பார்த்துக்கிறது தான். பட் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்து பார்க்கறது ஒரு திகில் தான். அதெல்லாம் மசனகுடி தெப்பக்காடு தான். உங்களுக்கு யானை வந்து அதை எங்கேயாச்சும் கட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன். யானை இருக்கும் சைடில், ஒரு ஒத்த யானை மட்டும் சைடில் நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கும், பார்ப்போம். ஆனால் போன வாரம் வந்தப்போ இருந்துச்சு. இருக்குது எங்க ஒத்த யானை ரைட்ஸ் நின்று இருக்கும். ஆனால் சில சரவான்னு இருக்கும். போய் சைடில் யானை பார்த்து பயந்துடாத.
இந்த வளர்க்குற யானை பார்த்துக்கோங்க, முக்கியம். தொப்பக்காடை வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் பஸ்ஸில் முடி வந்தீங்கன்னா உங்களுக்கு யானை சஃபாரிலாம் இங்கே போகலாம். யானை சஃபாரி போகணுன்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கணும், இல்லைன்னா இங்கே சீக்கிரமாக அந்த புக் பண்ணிக்கணும். பட் ஈவினிங் டைம் போகிறது தான் உங்களுக்கு யானை புலியெல்லாம் பார்க்க முடியும். பகல் டைமில் போனால் காட்டு பண்ணி வேணால் பார்க்கலாம். இப்படி போனால் குண்டல்பட்டை, மைசூர் குண்டல்பட்டை. இப்படி போனால் மசனகுடி, மாயாறு, கல்லட்டி, அப்படியே ஊட்டி வழி ஏறிடலாம். நான் இருக்கும் நான் தான். இங்கே பாருங்கள் மானெல்லாம் பாருங்கள், மான் பார்த்துக்கோங்க. அருமையாக இருக்கும். மான் ரோட்டில் எதுவும் அடிப்படை கிடந்துச்சுன்னா எடுத்து போயிடாதீங்க. நிறையாவும் இருக்கும். டோல்கேட்டுங்க முஸ்லீம் டோல்கேட்டா? இன்னும் காசு வாங்க மாட்டானுங்க, சும்மா டோல்கேட். என்ன போட்டிருக்காங்க சும்மா வண்டியை செக் பண்ணுறதுக்கு. இந்த சைடு பார்த்தீங்க சஃபாரி, சஃபாரி புளியெல்லாம் பார்க்கலாம். சஃபாரிக்கு போனால் புலி, சிறுத்தை, ஆம்பளை புலியா பொம்பளை புலி சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம், லக்கு இருந்தால், இல்லைன்னா லக்கு இருந்தால் பார்க்கலாம். மஸ்த மசனகுடி எத்தியாச்சு. அப்படியே நேராக போனால் ஊட்டி. நம்ம எங்கட மிஸ் போகிறோம்? காகநல்லாவா? நேராக தான் போகிறோமா? நேராக போயிட்டு மாவனல்லா, மாவனல்லா மசனகுடி லேக்கு. என்ன லேக்? லேக் பேர் என்ன விஸ்வா? விஸ்வா லேக் தெரியலையா? இந்த ரோட்டில் இங்கிட்டு போனால் பக்காபுரம். பக்காபுரம் ரோடு இல்லை அது. பக்காபுரம் அங்கே போர்டு போட்டு முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நைட்டு வந்தால், நைட்டு 7 மணிக்கு மேலே வந்தால் பயங்கரமாக இருக்கு. இங்கே ஃபுல்லாக அந்த டைம் தானா யானை இருக்கும், கால்டெருமை, பன்னி, புலி இருக்கும். புலி மாடு அடிக்க வரும். அந்த இடத்துல நல்லவே ஒரு இடத்துல இந்த இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை உள்ளே இறக்கியிருக்கலாம். ஒரு இடத்துனால வண்டியை உள்ளே போக முடியாது, நடந்து தான் போகணும். செம்ம வியூ, சுற்றி மழையாக இருக்கும். மிஸ் அவங்க எத்தனை டைம் வந்திருக்கேன்? நான் ஒரு 3 வாட்டி வந்துருக்கேன். 3 வாட்டியா? வேலைக்கு வந்ததா? இவங்க நிறைய வாட்டி வளர்க்குறாங்க, நான் 3 வாட்டி தான். ஓகே. அப்பப்போ அங்கே வெளியே போயிடுவோம் நான். இங்கே பாருங்க புள்ளிமானு, புள்ளி மட்டும் இல்லை, அவ்வளோதான். ஐயா நல்லாயிருக்கும். மலை அடிவாரம் பார்க்குறதுக்கு நம்ம தேனி கம்மம் சைடெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். கரடி இருக்குன்னு சொன்னாங்க, பின்னாடி தான் கரடி நிற்கிது, தெரியுதா? இதான் வருது. அந்த மரத்துலேருந்து எவ்வளோ குரங்கு குதிக்கும் போது இல்லை, குதி ஜம்பிங்கில் ஓடுது நம்மளை பார்த்தோன்னே. ஓடி வந்து எத்தனை குரங்கு இதுதான். பின்னாடி திருப்பி நின்னீங்கன்னா ஒரே எத்தனை ஓடி போயிடும். எவ்வளோ ஓடுது பாரு. வெள்ளமான போகுது பார்த்துங்க, பின்னாடியே வருது. ஆஹா குதிரை, நிறைய குதிரை பக்கத்தில் போய் பார்க்கலாம். குதிரைகள் இதுக்குள்ளே தான் குதிரை வச்சுப்பாங்க. இது குதிரை ட்ரைனிங் கொடுக்குற இடம், கிரவுண்ட் இல்லைங்களா? நிறைய நாய் இருக்கும் உள்ள. இந்த மாதிரி நாய் இல்லை, கொஞ்சம் அக்ரஸிவான நாய் ஓடி வருது. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே இது அவர் தான் நம்ம சர்ச்சிலான்ட்டு போனார், பார்த்துக்கோங்க. ஏய் சார், இங்கே பார்க்க தான் வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஓனர் தங்குற இடம். எதுவும் பண்ணிட போகுறா? போயிடுச்சு, போகலான்ட்டு போயிடுச்சு. சார் சைடில் வந்துக்கோ. ஐயோ, குதிரைக்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும். ஒரு மிதிப்பிச்சு ஆள். இந்த வண்டி பாருங்க, பழைய ஒரு ஜீப்பு, அப்படியே பிண்டியெல்லாம் கட் பண்ணி
டிப்பர் வண்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. சமலக்கு வண்டி. இரு வண்டியை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வண்டி ஜம்முன்னு இருக்குல்ல, சும்மா லோக்கல் ட்ரிப் அடிக்க பொருள் கொண்டு வர்றதுக்கு. லாக்கு வயிறை பிடிச்சி இழுத்தா தான் லாக்கு. ஏறி பாருங்க ட்ரிப் போகலாம். ஐயோ வண்டி சீட்டெல்லாம் விட்டுல ஏறிக்காரே சார். அம்மா எப்போ ஓட்டுறானுங்க உட்காந்துத போகிறதுக்கு வண்டி தான் இதுவா நல்லா இருக்குதுல்ல. புட்டால முன்னாடி உட்காந்து ஓட்டுவான், இங்கே விசில் உட்காந்துருவான், ஐயாவும் பிடிச்சி நின்றுக்குவாங்க. எந்த மாடலாக இருக்கும் அது? இதெல்லாம் பழைய மாடல், ஒரு 80 சொல்லலாம். ஆமாம் 2 கியர்ண்ணா, 2 கியர் இருக்கு. அது 4 வீல் வண்டி தான். அழுக்குலாம் போய் இறங்குச்சுன்னு வெளியிலலாம் இது இழுத்து வீசி கொண்டு வந்து இதில் வேலைக்கு போவோம். புரியல. இப்படித்தாங்க இதில் நாங்கள் இது வேலைக்கு போவீங்களா? வேலைக்கு போயிட்டுருக்கோம். இப்படித்தாங்க வண்டியில் போகும்போது ஆனந்தம் என்ன வண்டியாவது பயந்து ஓடிடுமா? யானை டிரைவர் பார்த்துக்கோங்க. டிரைவர் பார்த்துப்பாங்களா? கீழே வச்சுக்குவீங்களா? வீச்சு ஓடிடுவாங்க. இங்கே தான் நைட்டு பசங்க தங்குவாங்க. இங்கே தான் பேசுகிறான். இங்கே தாங்க பசங்க தங்குவாங்க. வாரம் வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கும் இங்கே, அதனால் வந்துடுவாங்க. எங்கடா அங்கேன்னு இங்கே கூப்பிட்டு போகிறீங்க இல்லையா? ரூமா சூப்பராக இருக்கிற ரூமு. உட்டன்ல அப்போ அது இல்லையா? அது இல்லையா? ஆஃபீஸா? சாரி மாற்றி சொல்லிட்டோம். இதுதான் ரூமு. யானெல்லாம் எங்கே வரும்? இங்கே வருமா? இங்கே வரும். கீழே ஃபுல்லாக உட்டனு. மழை வந்தப்போ இங்கே நினைஞ்சிட மாட்டேருக்கு. இல்லை இல்லை ஓடில் உடஞ்சிருக்கு மேலே இல்லையா? குட்டாப்பி எங்கடா மூளை ஓடல காணோம். மழை காலம் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மேலே ரொம்ப டேப்பராக இருக்குது. ஓடுக்கு மழைக்கு எதுக்கு இதாக இருந்துச்சு. ஏரில் கவுத்து மூணு போடணும். அதுவும் அதே 1 2 3 4 உடஞ்சிருக்கடா. இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். இந்த ரூமில் தான் தங்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு நம்ம த்ரில்லான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே 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 இது நம்ம நைட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து. ஆமாம் நைட்டு யானை வரும், புலி வரும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் சொல்கிறா. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எடுத்துக்கலாம் பண்ணா சரி நானே சொல்லி சப்ஸ்கிரைப்னு வேண்டாம் சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன். சிரிப்பாக இருக்கணும் அதெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெடியா? பேர் என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஆனால் நீங்கள் சொல்லிடுங்க, நான் பெல் பட்டன் அமுத்துங்க சொல்லி. ஓகே ஓகே எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க மறந்துடாதீங்க. ஓகே பாய்.